வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பொட்டேட்டோ வச்சு நம்ம செய்ய போகிறோம். கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை நாம் தோலை உரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக எல்லாம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்ன சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், பெருங்காயம் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போது 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்குல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1 இன்ச் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு, மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஒன்று போல் நல்லா கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் ரவை சேர்த்து நான் ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துருக்கேங்க. இதில் செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸில் ஒரு உருண்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற ரவையில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மோல்டில் அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக செட்டாக வரலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட்டாகி அழகாக வரும் உங்களுக்கு. இப்போது நான் பேனில் ஆயில் சுட வச்சுருக்கேங்க. ஆயில் சூடானதும் மீடியம் ஹீட்டில் நம்ம வச்சுட்டு பாருங்கள், இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கடாயில் நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்ப மீடியமாக லோ ஹீட்டில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. நல்லா செவந்து நல்ல சூப்பர் கலரில் நல்ல ப்ரௌனிஷாக அழகாக வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க இது. நம்மளே வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, மேலே உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.